அன்பானவர்களே, இன்று ஒரு நல்ல செய்தியை நாம் கேட்கப் போகிறோம். இந்த உலகத்தில் தேவன் அநேக காரியங்களை சிருஷ்டித்தார். அநேக மிருகங்கள், செடிகள், கொடிகள், பறவைகள் என்று அநேக காரியங்களை தேவன் இந்த உலகத்தில் சிருஷ்டித்தார் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். கடைசியாக மனிதர்களாகி அவர் நம்மையும் அவர் சிருஷ்டித்தார். இதில் ஒரு மிகவும் முக்கியமான செய்தி, ஒரு நல்ல செய்தி என்னவென்றால், நாம் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். இது எவ்வளவு ஒரு நல்ல செய்தி இல்லையா? அநேக மிருகங்கள், பறவைகள், மீன்கள் எல்லாத்தையும் படைத்த தேவன் எதையும் அவர் தம்முடைய சாயலாக சிருஷ்டிக்கவில்லை. ஆனால் மனிதர்களாகிய உங்களையும் என்னையும் அவர் தம்முடைய சாயலாக சிருஷ்டித்தார். இதை நாம் உணரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு உற்சாகம் உண்டாகிறது. இந்த நாம் அநேக காரியங்களை குறித்து குறைப்பட்டுக் கொள்ளலாம். நான் என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறது, நான் இவ்வாறு சிறந்து விளங்கவில்லையே, என் குடும்பத்தின் சூழ்நிலை இப்படி இருக்கிறது என்று நாம் அநேக காரியங்களை குறித்தோ நம்முடைய தோற்றங்களை குறித்தோ நாம் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கலாம். ஆனால் இன்று உங்களுக்கு ஒரு செய்தி, தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, தம்முடைய சாயலாக மனுஷனை தேவன் சிருஷ்டித்தார். சகோதரனே, சகோதரியே, உன்னையும் என்னையும் தேவன் தம்முடைய சாயலாக சிருஷ்டித்தார் என்பதை நாம் அனுதினமும் இதை நாம் உணர்ந்து கொள்வோம். நம்முடைய வாழ்க்கையிலே அது பெரிய உற்சாகம் உண்டாகும், சோர்வுகள் நம்மை விட்டு அகன்று போகும். இன்னொரு முக்கியமான காரியம் என்னவென்றால், மற்றவர்களை பார்க்கும் பொழுதும் நாம் அவர்களை மேன்மையாக கருத முடியும். மற்ற மனுஷர்களும் நம்முடைய உள்ள சக மனுஷர்கள், அவர்களை நாம் பார்க்கும் பொழுதும் இவர் தேவனுடைய சாயலிலே சிருஷ்டிக்கப்பட்ட மனிதர்கள் என்று நாம் உணரும் பொழுது அவர்களை நாம் மிகவும் மதிப்போம். அவர்களிடத்தில் உள்ள திறமைகளை வைத்தோ இல்லை அவர்களிடத்தில் உள்ள பொருட்களை வைத்தோ அல்ல, அவர்கள் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதர்கள், தேவனுடைய சாயலிலே சிருஷ்டிக்கப்பட்ட மனிதர்கள் என்று நாம் இந்த ஒரு செய்தியை நாம் மனதிலே பதித்துக் கொள்வோம். நம்மளுடைய வீட்டில் உள்ள நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய நண்பர்கள், அவர்களிடம் சொல்லும் பொழுது அவர்களிடத்தில் இருக்கிற தாழ்வு மனப்பான்மை அவர்களை விட்டு அகன்று போகும். அவருடைய வாழ்க்கையில ஒரு சந்தோஷம், அவருடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் அது வரும். இது ஒரு நல்ல செய்தியை தேவன் என்று நமக்கு கொடுத்திருக்கிறார். இதை நாம் ஏற்றுக்கொண்டு அதை உட்கொண்டு நாம் அநேகருக்கு அந்த செய்தியை நாம் பகிர்ந்து கொடுத்து நம்முடைய வாழ்க்கையை சிறப்பானதாக, மகிழ்ச்சி உள்ளதாக இருக்க தேவன் கிருபை செய்வாராக, உதவி செய்வாராக. தேங்க்யூ.